சாட்டர்டே ஆஃப்டர்நூன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் தக்காளி வெங்காயம் காய்கறின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து காலியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து கஞ்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். கஞ்சிக்கு வந்து தொட்டுக்க சம்மந்தி கறி தான் வச்சிட்ருக்கேன். அது பார்த்திங்கன்னா 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2-3 மிளகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு வரமிளகா, 4 பல் பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தனியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக வந்து அரைச்சிக்கிட்டேன். கஞ்சியும் வந்து வெறுக்கஞ்சி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பச்சை பயிரும் சேர்த்து கஞ்சி ரெடி பண்ணிக்கிட்டேன். எனக்கு மட்டும் இந்த பச்சை பயிறு கஞ்சியில் கொஞ்சமாக தயிர் கலந்து ஊட்டி விட்டுட்டேன். சாட்டர்டே ஹஸ்பண்டுக்கு லீவு, மார்னிங் போய் மார்க்கெட்டில் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம், நான்வெஜ் சமைக்கலான்ட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. பட் அவர் திடீர்னு வந்து எனக்கு லீவில் ஆஃபீஸ்னு கிளம்புறதுனால மார்க்கெட்டுக்கு போய் எதுவும் வாங்க முடியல. அதனால் வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக பண்ணிடலாம். கஞ்சியும் சம்மந்தி கறியும் வச்சு சாப்பிட்டாச்சு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி லஞ்ச் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும்.